ஆனந்தி யோசிக்கிறாங்க, எப்படியாவது வீட்டுக்கு போகக்கூடாது, இந்த வீரா கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் 10 லட்ச ரூபா பணம்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அவங்க அப்பாவுக்கு கோவமாக வருது. ஏமா இப்படி பண்ணிகிட்ருக்க, இங்கே பாரு 10 லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன், நீ எடுத்துகிட்டு போய் அவர் கூட சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அப்படியே ஆனந்திக்கு கோவமாக வருது. இங்கே பாருங்கப்பா, என்னை போக சொன்னீங்க, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே வீரா வராரு. வந்த உடனே சொல்கிறாரு, என்ன உங்கள் அப்பா கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இருங்க, நான் ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு வரேன் ஆனந்திக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு. என்ன உங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. 10 லட்ச ரூபா பணம் கொடுக்க வேண்டான்னு சொன்னியா, உனக்கு எவ்வளோ திமிருடி உனக்கு, உன்னை விட மாட்டேன்டி, கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போவேன்டி அப்படின்னு வீரா சொல்கிறாரு. உன்னால் முடிஞ்சதை பாருடா, கண்டிப்பாக நான் வரமாட்டேன்டா, நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அப்படியே கோவமாக கத்துறாங்க. அப்படி பார்க்குறாரு வீரா. வா அங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு அவங்க அப்பா கிட்ட. இங்கே பாருங்கள், இவ வந்து ஏதோ கோவத்தில் இருக்கா, அதனால தான் இவ இப்படி பேசிகிட்டு இருக்கா, நீங்கள் பணத்தை ஏற்பாடு பண்ணுங்கள், நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஆனந்தி என் கூட அனுப்பி வைங்க, நான் நல்லா தான் பார்த்துப்பேன், ஆனந்தியோட கோவம் கொஞ்சம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருமா, மாப்பிள்ளை பேச்சை கேட்டு ஒழுங்காக போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க. ஆனந்திக்கு கோவமாக வருது.